வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் பேரருளால் புனிதமான ரமதான் மாதத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் ரமதான் மாதம் பிறைவதற்கு முன்பாக ஒரு சர்ச்சை சுற்றி கொண்டே இருக்கும். என்ன சர்ச்சை என்றால், பிறை பார்ப்பது சம்பந்தமாக. பிறை ஒரு பிறையா அல்லது 2 பிறையா, சவுதி பிறையா அல்லது தமிழ்நாட்டு பிறையா, கேரளா பிறையா என்று அந்த பிறையை வைத்து கொண்டே பல்வேறு விதமான குழப்பங்களும் சர்ச்சைகளும் ஆண்டாண்டு காலமாக வருடா வருடம் சுற்றி வருவதை பார்க்கிறோம். இது குறித்து உண்டான ஒரு சின்ன தெளிவை நான் இதிலே தர வேண்டும் என்று உங்களுக்கு விரும்புகிறேன். காணொளியை கடைசி வரை பாருங்கள், சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். பொதுவாகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாத்தினுடைய இபாதத்துகள் அனைத்துமே சந்திரனை மையப்படுத்தி தான் வைக்கப்பட்டிருக்கிறது. சூரிய கணக்கு கிடையாது. சூரிய கணக்கு என்பது நம்முடைய பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஆங்கில வருடங்கள், தமிழ் வருடங்கள், தெலுங்கு வருடங்கள், இது எல்லாமே சூரிய கணக்கை மையப்படுத்தி வருகிறது. ஆனால் இஸ்லாமிய முறைப்படி இருக்கக்கூடிய இந்த ஹிஜ்ரியினுடைய அந்த வருட கணக்கு இருக்கிறதே, அனைத்துமே சந்திரனை மையப்படுத்தி வருகிறது. எனவே தான் ஹஜ் ஆகட்டும், நோன்பாகட்டும், இதற்கெல்லாம் பிறை என்பது முக்கியமாக இருக்குது. எனவே இந்த பிறையை வைத்துத்தான் நம்முடைய இபாதத்துகள் எல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இதை அடிப்படையாக நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தெளிவான ஒரு ஹதீதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் ஷரீஃபிலே வந்திருக்கிறது, புகாரி ஷரீஃபிலே வந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூமு லிருயத்திஹி வஃப்திரு லிருயத்திஹி. பிறை பார்த்து நோன்பை துவங்குங்கள், பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு அடுத்து ஒரு செய்தி சொன்னாங்க, ஃபஇன் கும்ம அலைக்கும் ஃபஅக்மிலு இத்தத ஷஅபான 30. வேறு அறிவிப்பிலே முஸ்லிம் ஷரீஃபினுடைய ஒரு ஹதீஸிலே அறிவிப்பு வந்திருக்கிறது, ஃபஉத்து 30 யௌமா. உங்களுக்கு 29வது நாள் இரவிலே பிறை தென்படவில்லை என்றால், அதாவது மேகமூட்டம் ஏற்பட்டு போனதென்றால், நீங்கள் அந்த மாதத்தை 30 பூர்த்தி செய்யுங்க. 30 கம்ப்ளீட் பண்ணிட்டு அதற்கு அடுத்து நீங்கள் வழமை போல் அந்த மாதத்தினுடைய துவக்கத்திலிருந்து நோன்பை துவங்குங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ இந்த ஹதீஸினுடைய முதல் வார்த்தையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, பிறையை பார்த்து தான் நோன்பு வைக்கணும், பிறையை பார்த்து தான் நோன்பை விடணும். சரி, நம்ம ஆங்கில வருடத்தில் பார்த்தால் 28 நாட்கள் வருகிறது, 30 நாட்கள் வருகிறது, 31 நாள் வருகிறது. ஆனால் இஸ்லாத்தினுடைய இந்த முறைப்படி பார்ப்போமேயானால், இந்த மாத கணக்கின் பிறகு பார்ப்போமேயானால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 29 நாள் தான். மாதம் என்பது 29 தான். 29னுடைய கடைசியிலேயே பிறை தெரிவதற்கு வாய்ப்பு இருக்குது. பிற தெரியாட்டி அந்த மாதத்தை நீங்கள் 30 கம்ப்ளீட் பண்ணுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஹதீதும் முஸ்லிம் ஷரீஃபிலே வந்திருக்கிறது. சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அஷ்ஷஹுரு 29 லைலா. ஒரு மாதம் என்பது 29 நாட்கள் தான். ஃபலா தசூமு ஹத்தா தரவுஹு. நீங்கள் பிறை பார்க்காமல் நோன்பையே துவங்காதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் இந்த ஹதீஸை என்ன புரியுதுன்னா, 29வது ராத்திரி நீங்கள் பிறை பார்க்கணும். ஒரு மாதம் 29 நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் பிறை பார்க்கணும் அன்றைக்கி ராத்திரி. உங்களுக்கு தெரியாட்டி நோன்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, ஃபஇன் கும்ம அலைக்கும் ஃபஅக்மிலு அல் இத்தத 30. அந்த 29வது நாள் முடிஞ்சு அன்னைக்கு ராத்திரி நீங்கள் பிறையை பார்த்து உங்களுக்கு பிறை தெரியாட்டி என்ன செய்யணும்? அந்த மாதத்தை 30 கம்ப்ளீட் பண்ணிடுங்க, 30 பூர்த்தி பண்ணுங்க. பண்ணிவிட்டு அதுக்கடுத்த நாள்லேருந்து நீங்கள் உங்களுடைய நோன்பு துவங்குங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அடிப்படையை புரிஞ்சுக்கணும், பிறை பார்த்துத்தான் நோன்பை வைக்க வேண்டும், பிறையை பார்த்துத்தான் நோன்பை விட வேண்டும். இப்போ அடுத்து ஒரு கொஸ்டின் நமக்கு வரும், உலகம் முழுக்க ஒரு பிறையா? சவுதியில் பார்க்குற பிறை இங்கே ஃபாலோ பண்ணலாமா? ஆஸ்திரேலியாவில் பார்க்கக்கூடிய பிறை எங்கே ஃபாலோ பண்ணலாமா? மலேசியாவில் பார்க்கக்கூடிய பிறை எங்கே ஃபாலோ பண்ணலாமா? அல்லது சைனாவில் பார்க்கக்கூடிய பிறை எங்கே ஃபாலோ பண்ணலாமா? அப்படின்னா முடியாது. உலகம் முழுக்க ஒரே பிறை என்பது சாத்தியமே இல்லை, சாத்தியமே இல்லை, எங்கும் சாத்தியமில்லை. அது எப்படிங்க சாத்தியமாகும்? உலகங்கிறது உருண்டை வடிவத்திலானது, அப்படி தானே? பூமி என்பது உருண்டை வடிவத்திலானது. பூமியில் ஏதோ ஒரு பாகத்தில் வெளிச்சம் பட்டால், சூரியன் பட்டால், வேறொரு பாகத்திலே கண்டிப்பாக அந்த சூரியன் வெளிச்சம் தெரியவே தெரியாது. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், இந்தியாவில் இருக்கிறோம், நமக்கு நேரம் ஒரு 10 மணி வச்சுக்கோங்க காலையில். ஆனால் இதே இப்பொழுது நாம் வெயிலை அனுபவிச்சுட்டு இருக்கோம், வெளிச்சம் இருக்குது. இதே பூமியினுடைய இன்னொரு பாகத்தில் இதுக்கு நேர ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவங்க மிட்நைட் 10 மணியில் உட்காந்துருப்பாங்க, மிட்நைட் 12 மணியில் இருப்பாங்க. அப்படியும் இருக்குது. நம்ம நாட்டிலேருந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னாடி இருக்கக்கூடிய நாடுகள் இருக்குது. நம்ம நாட்டிலேருந்து 2 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம், ஐரோப்பியா கண்டங்கள்லாம் எடுத்துருக்கீங்கன்னு சொன்னால் 5 மணி நேரம் 4.5 மணி நேரம் பின்னாடி இருக்காங்க நமக்கு.
வளைகுடா நாடுகள், அரபு வளைகுடா நாடுகள் எடுத்திங்கன்னா சுமார் ஏறத்தாழ 1.5 மணி நேரத்திலேருந்து 2.5 மணி நேரம் வரையும் பின்னாடி இருக்காங்க. ஆசிய கண்டங்கள் மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து போன்ற நாடுகள் எடுத்திங்கன்னா நம்மளை விட 2.5 மணி நேரம் முன்னாடி இருக்காங்க, அவங்க ஃபார்வர்டில் இருக்கிறாங்க. அப்போது வந்து அதே மாதிரி யூஎஸ் போன்ற கனடா போன்ற நாடுகள் எடுத்திங்கன்னா நம்ம விட கிட்டத்தட்ட 10 மணி நேரம் 11 மணி நேரம் பின்னாடி இருக்கிறாங்க. அப்போ பூமி என்பது உருண்டை வடிவத்திலானது. எங்காவது ஒரு இடத்தில் வெளிச்சம் தெரிந்தால் எங்காவது ஒரு இடத்தில் தெரியாமல் தான் இருக்கும். எனவே உலகம் முழுக்க ஒரே பிறை, பூமி முழுக்க எல்லாத்துக்கும் ஒரே சந்திரன் தான். அதனால் இங்கே சந்திரன் தானே அங்கேயும் உதிக்குது, அந்த சந்திரனத்துக்கு அல்லா தானே நமக்கும் அல்லா என்ற வாதத்தை எல்லாம் இங்கே வைக்காமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் என்னவோ அதை தான் நாம் ஏற்க வேண்டும். பார்த்தீங்களா பிறைய நோம்பு துவங்குங்க, பிறைய பார்த்தீங்களா நோம்பு விடுங்க. ஹதீஸில் வந்திருக்கிறது, சையதுனா அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய காலத்திலே ஹஜ்ரத் குரைப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, அவங்கள என்ன செய்கிறாங்க, உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற பெண்மணி ஷாமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஷாமுங்கிறது அன்றைய ஷாம், இன்றைய சிரியா வச்சுக்கோங்க. ஷாமுங்கிறது ஒரு பெரிய பிரதேசம், நமக்கு புரிகிறதுக்காண்டி சிரியான்னு வச்சுக்கங்களேன். மதினாலேருந்து சுமார் 1300 கிலோமீட்டர் இங்கேருந்து போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? அன்னைக்கு ஷாமில் முஆவியா ரலியல்லாஹுடைய ஆட்சி இருந்துச்சு. முஆவியா ரலியல்லாஹு அங்கே இருந்தாங்க. அவங்கள்ட்ட சில பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்காக வேண்டி போனாங்க. பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சுது. அன்னைக்கு போய் ஒரு 2 நாளில் அவங்களுக்கு ரமதான் துவங்குது. என்னைக்கு ரமதானை துவங்கினாங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை ராத்திரி, அதாவது வியாழன் பின்னேரம் விடிஞ்சா வெள்ளிக்கிழமை, அப்படி தான் நம்ம சொல்லுவோம். வியாழக்கிழமை பின்னேரத்தை எப்படி சொல்லுவோம்? வெள்ளிக்கிழமை ராத்திரின்னு சொல்லுவோம். வெள்ளிக்கிழமையினுடைய பின்னேரத்தை எப்படி சொல்லுவோம்? சனிக்கிழமை ராத்திரின்னு சொல்லுவோம் இல்லையா? மகரிபை வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அப்போது அந்த வெள்ளிக்கிழமை ராத்திரி அவங்க பிறைய பார்த்து வெள்ளிக்கிழமை பகலில் நோன்பு துவங்கிட்டாங்க. ரமதான் மாதம் நோன்பு துவங்கிட்டாங்க. அங்கே இந்த குறைபிரதி எல்லாமும் இருந்து நோன்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் இருந்தாங்க. தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரமதான் மாதத்தினுடைய ஆஹிர் பிந்தின நாட்களிலே மதீனாவுக்கு வந்தாங்க. வந்த உடனே ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ், யார் இவங்க அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதற்கு ஆகப்பெரிய தகுதி படைத்தவர் என்கின்ற அங்கீகாரத்தை பெற்றவர் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ரொம்ப பெரிய சிறப்பு இருக்குது அவங்களுக்கு. அவங்களுடைய வரலாற்றை எல்லாம் படிக்கும் பொழுது அப்படி உடம்பெல்லாம் புல்லரிக்கும். அவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்க, ஆளுமை மிக்க ஒரு பெரிய சஹாபி அவர்கள். இப்போ உமரது எல்லாமே அவங்கள ரொம்ப போற்றி புகழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி வரலாறுகள் சொல்லுது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்த குறைப் ரலியல்லாஹு கேட்டாங்க, எங்கே போயிருந்தீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நான் ஷாமுக்கு போயிருந்தேன் அப்படின்னு. அப்படியா, ஷாமில் வந்து எப்போ வந்து நோன்பை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே இந்த குறைப் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஷாமில் நாங்கள் வெள்ளிக்கிழமை ராத்திரியே பெற பார்த்துட்டோம், அதாவது வியாழக்கிழமை பின்னேரம் பெற பார்த்துட்டோம் அப்படின்னாங்க. நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. ஆமாம், நானும் பார்த்தேன், மக்களும் பார்த்தாங்க, முஆவியா ரலியல்லாஹு பார்த்தாங்க, எல்லாருமே நோன்பு வச்சோம், வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுற நோன்பு அப்படின்னு சொன்னாங்க. உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாங்கள்லாம் வெள்ளிக்கிழமை பின்னேரம் சனிக்கிழமை ராத்திரி தான் பெற பார்த்தோம், அதாவது வெள்ளிக்கிழமை மாலை சனி இரவு அன்னைக்கு தான் எங்களுக்கு பிற தெரிஞ்சி, அன்னைக்கு தான் நாங்கள் பிறையை பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லிட்டு சொன்னாங்க, எனவே நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா மதீனாவில் 30 நாளை கம்ப்ளீட் பண்ணுவோம். 29 நாள்லேயே பெற தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த 29 நோம்போதை முடிச்சுக்கிட்டு அடுத்த நாள் பெருநாள் கொண்டாடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ முறைப்படி பார்த்தாங்கன்னா இந்த குறைப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு நாள் நோன்பு வச்சுட்டாங்க. ஏன்னா ஷாமில் முன்னாடியே பெற தெரிஞ்சிருச்சு, ஒரு நாள் முன்னாடி நோன்பு வச்சுட்டாங்க. அந்த முறைப்படி 30 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் குறைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஒரு கேள்வி வச்சாங்க. ஏன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு முஆவியா ரலியல்லாஹு பார்த்தாங்கல்ல அந்த ஷாமில் சிரியாவில் அந்த பிறையே நமக்கு போதாதா, அதை கவனத்தில் எடுத்து அதை வச்சுட்டு நமக்கு பெருநாள் கொண்டாடலாமல்ல, ஏன் ஒரு நாள் பின்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க நோன்பை, நீங்கள் அவங்க கொண்டாடுற மாதிரி அதே மாதிரி நாம் அந்த நாளை நம்ம உங்கள் பெருநாளை கொண்டாடலாமல்ல அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் குறைப் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்துல கேட்கும் பொழுது ஹஜ்ரத் சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இல்லை அங்கே பார்த்த பிற அந்த ஊர் மக்களுக்கு, இங்கே பார்த்த பிற இந்த ஊர் மக்களுக்கு. எத்தனை கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டு? ஒன்லி 1300 கிலோமீட்டர்ஸ், வெறும் 1300 கிலோமீட்டர் வித்தியாசம் உள்ள இந்த பகுதியில் பார்த்த பிறை இந்த பகுதிக்கு செல்லாது என்று நான் சொல்லலைங்க. நபியினுடைய துவாவை பெற்ற, நபியை நேரடியாக பார்த்த ஹஜ்ரத் சையதுனா அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, ஹாக்கதா அமர்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படித்தான் எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஒரே பிற தான் எல்லா ஊருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது, தப்பு, அது கரெக்ட் இல்லை.
அவங்க பார்த்த பிற அவங்களுக்கு, நம்ம பார்த்த பிற நம்மருக்கு என்று சையதுனா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி தந்தாங்க. எனவே அன்பான சகோதரர்களே, இதுக்கு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். ஒரே பிற உலகத்தில் கிடையாது. இன்றைக்கி நிறைய பேரை பார்க்குறோம், குழம்பிக்கிறாங்க. சவுதியில் பிற பார்த்தாச்சு, நம்மளும் வச்சிட வேண்டியதான். சவுதியில் பிற பார்த்தாச்சு, இன்றைக்கி நம்ம பிறனா கொண்டாட வேண்டியதான். துபாயில் பிற பார்த்துட்டாங்க, மலேசியாவில் பிற பார்த்துட்டாங்க, நம்மளும் கொண்டாட வேண்டியதான். அங்கே உள்ள அல்லா தான் நமக்கும் அல்லா அப்படின்னு வாதத்துக்கு சொல்கிறாங்க. அதெல்லாம் இங்கே கறிக்கு உதவாது, அதை ஏற்றுக்க முடியாதுங்கிறது இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துது. இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபிலே வந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இரண்டாவது, பிறை பார்த்ததற்கு பிறகு அந்த பிறை பார்த்தது யாரோ அவர் சாட்சியை முன்வைக்க வேண்டும். 2 சாட்சி வேணும். அந்த 2 நபருமே தெளிவானவர்களாக இருக்கணும், நம்பகத்தன்மை முக்கராக இருக்கணும். அந்த 2 பேருமே நாங்கள் சத்தியமாக பிற பார்த்தோன்றதை சொல்லணும். அது மட்டும் இல்லை, அந்த சொன்ன விஷயத்தை வாங்கி காதி இந்த செய்தியை உறுதிப்படுத்த வேண்டும். காதியாக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க என்ன செய்யணும், இந்த பிறை பார்த்த தகவலை உறுதிப்படுத்த வேண்டும். இப்போ புரியுதா ஏன் நம்ம தலைமை காசியினுடைய அந்த உத்தரவை நம்ம எதிர்பார்க்குறோம், ஏன் அவங்களுடைய முடிவை இதை முக்கியத்துவமாக கருதுகிறோம் அப்படிங்கிறது இப்போ புரியுதா? மார்க்கம் அப்படியான ஒரு அளவுகோலை வைத்திருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், அந்த மார்க்கம் யார் சொன்னதுன்னு கேட்கலாம். மிகப்பெரிய அறிஞர் பெருமக்களான மார்க்கத்தை நமக்கு கடத்தி கொண்டு வந்து தந்திருக்கக்கூடிய அறிஞர்கள், ஆலிம்கள், இன்னும் சொல்ல போனால் பெரிய விற்பனர்கள், ஹஸரத் இமாம் நவவி ரஹிமஹுல்லா போன்ற மிகப்பெரிய முஸ்லீம் ஷரீஃபுக்கு விரிவுரை தந்த இமாம் நவவி ரஹிமஹுல்லா, உலகம் போற்றும் மிகப்பெரிய கல்வியாளர், போற்றுதலுக்குரிய மாமனிதர், அவர்கள் போன்ற அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க, கண்டிப்பாக என்ன செய்யணும், காதியினுடைய அறிவிப்பு இருக்க வேண்டும். சாட்சியை பெற்று அதற்கு பிறகு காதி அறிவிப்பு செஞ்சதுக்கு பின்னாடி அதை நம்ம என்ன செய்கிறோம், உறுதிப்படுத்தி ஃபாலோ பண்ணுறோம். இந்த விஷயத்தை நம்ம இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே ஒரே பிறை என்பது எங்கும் கிடையாது. ஒரே பிறையை தான் உலகம் முழுக்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதும் கிடையாது. பிறை பார்த்ததற்கு பிறகு அந்த தகவலை நம்பகமான 2 நபர்கள் உறுதிப்படுத்தி சாட்சியம் அளிக்க வேண்டும். அதை காதி உறுதி செய்து அதை அறிவிப்பாக என்ன செய்வார், மக்களுக்கு கொடுப்பார் என்பதையும் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தேவையற்ற குழப்பங்களில் நாம் விழுந்து விட வேண்டாம். யாரோ எப்படியோ பேசிக்கொண்டு போகட்டும், அமாவாசை வந்துவிட்டால் அடுத்த நாள் பெற தெரிஞ்சிரும், அப்படி இந்த மாதத்தினுடைய இந்த இப்படியான கணக்கு பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி வெளிநாட்டு பிறையை பார்த்து இங்கே நோன்பு வைப்பவர்கள் இருக்கிறார்கள். தெளிவு என்னவென்றால், மிகச்சிறந்த புரிதல் என்னென்றால் ஹதீஸினுடைய அடிப்படையிலே நாம் விளங்குவதுதான் மிகச்சிறந்த புரிதலாக இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதற்கு அடுத்த கட்டமாக பிறை பார்த்தவுடன் நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். என்ன துஆ செய்யணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மாதமும் பிற பார்ப்பாங்க. பிற பார்த்தா ஒரு துஆ செய்வாங்க. பொதுவாகவே முஸ்லீம் சமுதாயம் பிற பார்க்கறது 2 மாதத்துக்கு மட்டும்தான். ஒன்று ரமதானுக்கு பார்க்கும், இன்னொன்று பெருநாளுக்கு ஷவ்வாலுக்கு பார்க்கும். மற்ற மாதங்கள்லையும் பிற வரதான் செய்யுது, போக தான் செய்யுது. ஆனால் பெருசாக அதை கேர் பண்ணுறது கிடையாது. இந்த நோன்பு வைக்கிறதுக்கும் அந்த நோன்பை விடுறதுக்கும் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க இல்லையா? அதை நம்ம பார்க்குறோம், எல்லாத்துக்குமே இருக்கிறது. அது ஒன்றும் குறையான விஷயம் இல்லை, மாஷா அல்லாஹ், நல்ல விஷயம்தான். இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் பிற வருது. அந்த பிற பார்க்குற சமயத்தில் ஒரு துஆ இருக்குது. அந்த துஆ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. ஹதீஸிலே வந்திருக்கிறது, அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ்ஸலாமதி வல் இஸ்லாமி ரப்பி வ ரப்புக்கல்லாஹ், ரப்பி வ ரப்புக்கல்லாஹ், ஹிலாலு ஹாதா ஹிலாலு ருஷ்தின் வ ஹைரின். திர்மிதி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆ ஓதுவாங்க. என்ன துஆ இது, இதனுடைய பொருள் என்ன? யா அல்லாஹ், இந்த பிறையை எங்களுக்கு நீ உதிக்கச் செய்வாயாக. எந்த நிலையிலே? நாங்கள் அமைதியோடும் பரக்கத்தோடும் இருக்கும் நிலையிலே, நாங்கள் ஈமானோடும் இஸ்லாத்தோடும் இருக்கிற நிலையிலே, எங்களுக்கு எல்லா விதமான ஹைர் பரக்காத்துகளும் சலாமத்துகளும் ஆரோக்கியமும் எல்லா விதமான கேடுகள் நெருக்கடிகளை விட்டு உண்டான நீங்கி இருக்கக்கூடிய நிலையும் இருக்கும் நிலையிலே இந்த பிறையை எங்களுக்கு நீ உதிக்கச் செய்திருக்கிறாய். அதை மென்மேலும் எங்களுக்கு நீ பலப்படுத்தி கொடுப்பாயாக. பிறையே, உன்னை படைத்த ரப்பும் என்னை படைத்த ரப்பும் அல்லாஹ்தான். எனவே இந்த பிறை எங்களுக்கு நலவையும் நேர்வழியையும் தரக்கூடிய விதத்திலே அல்லாஹ்வே நீ ஆக்கி வைப்பாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். எனவே இந்த துஆவையும் நாம் பிறை பார்த்தவுடன் ஓதிக்கொள்ளுகிற பொழுது கூடுதலாக நமக்கு சிறப்புகளும் அந்தஸ்தும் கிடைப்பதற்கு வழிவகை செய்யும் என்பதை நாம் கவனத்தில் கொள்வோம். இந்த காணொளியிலே உங்களுக்கு சிறந்த புரிதல் கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதிலே தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற விவாதங்கள், தேவையற்ற சர்ச்சைகளுக்குள்ளே நாம் சிக்கிக்கொள்ளாமல்
முறைப்படி காதியிடத்திலிருந்து தகவல் வந்த பொழுது நாம் அதை பார்த்ததை உறுதி செய்யப்பட்டு காதியிடத்திலிருந்து தகவல் வந்ததற்கு பிறகு நாம் முறைப்படி நம்முடைய ரமதானை துவங்குவோம். அதே போன்று ரமதானுடைய நோன்பை விடுகிற நேரத்திலேயும் காதியிடத்திலிருந்து முறைப்படி தகவல் வந்ததற்கு பிறகு நாம் அதை விட்டுக்கொள்வோம். வல்ல அல்லாஹ் மிகச்சிறந்த புரிதலோடு வாழக்கூடிய ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. ஆமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.